வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் முன் பற எங்கிலும் அறையும் வரையும். ஹாய் மச்சி. ஹாய் சார், எப்படி சார் இருக்குது நல்லா இருக்குங்க. இந்த இது தங்கலானுடைய எப்படி வந்து மார்னிங்க பாருங்க, எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க. ஃபுல்லாக பாருங்க, இவ்வளோ காலையில் இவ்வளோ பைக் வருது, இவ்வளோ கார் வருது. அது வந்து விமானலட்சி வருது. நான் வந்து நீங்க ஞாபகம் வச்சிருந்த பேர், நீங்க நிறைய பேரை பாக்குறீங்க, ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஹாய் மச்சி. வா மச்சி. படம் வந்து எக்ஸலண்டா இருக்கு. ரஞ்சித்தோட பஞ்ச் எப்பயுமே இருக்கிற மாதிரி கரெக்டா இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. அந்த என்னது நம்ம படம் பார்க்கும்போது வைப் கிடைக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து நேஷனல் அவார்டோ இல்லைன்னா ஸ்டேட் அவார்டோ கண்டிப்பா கன்ஃபார்மா விக்ரம்க்கு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா கிடைக்கும். என்ன சொல்றது, என்ன எப்படி சொல்லணும்னா உண்மையிலே வந்து it will be a good progressive. ஹாய் மச்சி சார். ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. சொல்லுமா, எல்லா சேனலும் சொல்லுங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க விக்ரம் வந்து. ஆனா கொஞ்சம் வந்து அவங்க பேசுற பாஷை புரியல, ஆனா படம் நல்லா இருக்கு. யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? விக்ரம் வந்து செம்மையா நடிச்சிருக்காரு, செம்ம ஆக்டிங். பசுபதி நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, எல்லாமே மியூசிக் வந்து ரொம்ப ஹைலைட்டட் ஒரு விஷயம். அந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? அந்த அதுதான் பேஸே வந்து எடுத்து கொடுக்குது பாருங்க. ஏன்னா வைக்கப்படுற FDFS பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க. வாட்ஸ் ஹைலைட் மட்டும் சொல்லுங்க. எது உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப வந்து எமோஷனல் விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணான்னு சொல்லுங்க. அது எல்லா ஆக்டரா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நான் ஒரு தமிழ் ஃபிலிம் பார்த்த மாதிரி இல்ல, பாலிவுட் ஃபிலிம், ஒரு இந்தியன் ஹிஸ்டரி வந்து பாலிவுட் ஸ்டைல்ல பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே நேரத்தில் இதுல எல்லாமே இருக்கு. சரி, வாட் இஸ் இமோஷனல் நீங்க கேட்டீங்க. இமோஷனல்னா ஒரு ஃபேமிலியில, ஒரு ட்ரைபல் ஃபேமிலியில எப்படி ஒரு இமோஷன்ஸ் இருக்குமோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நான் ரொம்ப ஸ்கோர் பண்ணது என்ன, ஆஸ் யூஷுவல் ஹீரோ எக்ஸல்ட். அண்ட் அனதர் ரொம்ப மனசுல நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பசுபதி கேரக்டர் ரொம்ப மனசுல நிக்குது. அவர் வந்து அந்த ஒரு இமோஷனல் சீன் கடைசியில வந்து தன் பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லி அது எல்லாத்தையும் அள்ளும் போது அது ரியல் அந்த ஆத்திரம், ரியல் அந்த கஷ்டம். அந்த நானும் இந்த படம் உங்க கூட தான் சேர்ந்து பார்த்தேன் நானும். ஸோ வந்து எனக்கு வந்து நிறைய கேரக்டரைசேஷன் பிடிச்சிருக்குது. எனக்கு வந்து விக்ரம் ஆல்ரெடி ஸ்கோர்டு, ஓகேங்களா. அவர் ஆல்ரெடி பிதாமங்கன்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வேற லெவல். அதை தவிர்த்து என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துல? வேற யாரு படத்தை யார் வந்து ரொம்ப ஹைலைட்டா தூக்கி வச்சதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? காஸ்ட் வைஸ் நம்ம ஏதோ எடுக்க கூடாது, பட் இருந்தாலும் அந்த டிஃபரன்ஷியல் ஏதோ வந்து அதை பிரிட்ஜ் பண்றது. அந்த ஒரு இவர் இருக்காரு, அந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு, இன்டர்பிரட்டர், அந்த கேரக்டர் ரொம்ப நியூவா இருக்கு. அந்த கேரக்டர் ரொம்ப நியூவா இருக்கு. இப்ப வந்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். படத்தை வந்து ரொம்ப தூக்கி தாங்கினது நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு நினைக்கிறேன். நான் ஜிவி பிரகாஷ் பிளேட் பிகஸ்ட் ரோல்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. டெக்னிக்கல் ஸ்கோர்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி எக்ஸல், அது ஒன்றும் சான்ஸே இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங் ரெண்டா இருந்தாலும் மனசுல நிக்கக்கூடிய ஒரு சாங்ஸ். ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நம்ம பார்த்த அந்த குரூஷியல் அந்த க்ரூட் சீன்ஸ் எல்லாம் ஏத்த மாதிரி நல்லா ஜெல்லா இருக்குது அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த ட்ரைபல் அட்மாஸ்பியருக்கு நல்லா ஜெல் ஆயிடுது. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி.